வருவாய் உபரியில் உத்தரப்பிரதேசத்தை விட 26 இடங்கள் தமிழ்நாடு பின்தங்கியுள்ளது என்றும், நிதி நிர்வாகம் குறித்து பேச திமுகவுக்கு தகுதி இல்லை என்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விமர்சித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இருக்கக்கூடிய அறிக்கையில் வருவாய் பற்றாக்குறையில் தமிழகம் 2வது இடத்தில் இருப்பதாகவும், உத்தரப்பிரதேசத்தை விட 26 இடங்கள் பின்தங்கிய நிலையில் உபரி வருவாயில் இருப்பதாகவும் அன்புமணி ராமதாஸ் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். நிர்வாகம் தெரியாத திமுக அரசு எனவும் ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். இந்தியாவில் உள்ள 28 மாநிலங்களில் 16 மாநிலங்கள் வருவாய் உபரி ஈட்டி இருப்பதாக இந்திய தலைமை கணக்காயர் அலுவலகம் மேற்கொண்ட ஆய்வில் தெரியவந்துள்ளது எனவும், ஒரு காலத்தில் பின்தங்கிய மாநிலமாக பார்க்கப்பட்ட உத்தரப்பிரதேசம் வருவாய் உபரியில் முதலிடம் பிடித்திருக்கிறது எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விடியல் ஆட்சி தரப்போவதாக கூறி ஆட்சிக்கு வந்த திமுக நிதி நிர்வாகத்தில் தமிழகத்தை 27ஆம் இடத்திற்கு தள்ளியிருக்கிறது எனவும், நிதி நிர்வாகம் குறித்து பேசுவதற்கு எந்த தகுதியும் திமுகவுக்கு இல்லை என்பதையே இந்த ஆய்வு காட்டுகிறது எனவும் அன்புமணி ராமதாஸ் விமர்சித்திருக்கிறார். அதில் அதிர்ச்சியூட்டும் தகவல் என்னவெனில், தமிழ்நாடு உள்ளிட்ட 11 மாநிலங்கள் வாங்கும் கடனில் பெரும் பகுதியை கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த செலவிடுவதற்கு பதிலாக ஊதியம், மானியம் ஆகியவற்றிற்காக செலவிடுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதுதான் எனவும் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது திமுக அரசு கடன் வாங்கித்தான் அதன் ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்கி வருகிறது என அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியிருக்கிறார். ஒவ்வொரு மாநில அரசுக்கும் வருவாய் செலவுகள், மூலதன செலவுகள் என 2 வகையான செலவுகள் உள்ளன. அவற்றில் ஒரு அரசின் நிர்வாகம் மற்றும் இயக்க செலவுகள் வருவாய் வரவுகளில் இருந்துதான் செய்யப்பட வேண்டும். மூலதன செலவுகளுக்காக மட்டும்தான் கடன் வாங்கப்பட வேண்டும் என்பதுதான் தங்க விதி, கோல்டன் ரூல் ஆகும் என அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். இந்நிலையில் தமிழகம் வருவாய் பற்றாக்குறையில் 2வது இடத்தில் இருப்பதாகவும் மற்றும் உபரி வருமானம் பெறுவதில் 26 இடங்களுக்கு பின்தங்கி இருப்பதாகவும் அவர் தற்போது அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.